ஆராதனை ஆராதனை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உங்கள் கைகள் குறுகவில்லை. மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வாணி கொண்டு செல்வார். சொல்லுவோம். இந்த பயமும் விசுவாசமும் எதிர்ச்சொற்கள் மாறி. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இந்த பயம் என்ன பண்ணுனா பலவீனப்படுத்தும், விசுவாசம் பலனுள்ளவனாய் மாற்றும். 10 வருஷமா ஜெபிக்கிறேன், குழந்தை இல்லை. ஆண்டவர் ஆனா வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு குழந்தைய தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நானும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், இந்த வார்த்தைகள் இன்னும் நடக்கலையே. வியாதியோடு இருக்கிறோம், 6 வருஷம் 7 வருஷம் இந்த வியாதியை கடந்தாச்சு. ஆனா இன்னும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. மலைகள் நகர்ல, எனக்கு குடும்பத்துல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்ற ஒரு கவலையோடு தாமதத்தோடு நீங்க வந்திருக்கலாம். தாமதமாகலாம், அதிசயம் நடக்கும். தாமதமாகலாம், அவருடைய திட்டம் நிறைவேறும். தாமதமாகலாம், உங்களுடைய பலனோ உங்களுடைய தீர்மானமோ தோத்து போய் அவருடைய திட்டம் அவருடைய தீர்மானம் நிறைவேறும். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராபா சதா டாபா ரகாதா நாமா லகாதா டாபலபோ. ஒருவரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க, நிரப்புங்க. ஆவியானவரே நிரப்புங்கப்பா, தேவ மகிமையினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. லேமே ராதா டாபா ரகாதா நாமா ஷகாதா டாபா கபாலபோ தூநாமா ரகாதி நீ சதா டாபலபோ. நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, மாறாதவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வாக்கு தத்தம் தந்தவரே, வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட வருகிறவரே, ஓ எங்களை அனுதினமும் போஷிக்கிறவரே, we worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே அப்பா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை
யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ரஃபா. ஆமாப்பா, எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, ஒரு புது பலனை தந்தீரேப்பா, மக்கே நன்றி. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்மா. மக்கே ஆராதனையப்பா. எபினேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தீரே. We worship you Lord. ஓ யெகோவா ரஃபா, எங்களுக்கு சுகம் தந்தீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை அசைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா, எங்களை போஷித்ததற்காய் உமக்கு நன்றி, எங்களை பயன்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி, அனுதினமும் எங்களை உடுத்துவித்ததற்காய் உமக்கு நன்றி, ஒரு குறையும் இல்லாம எங்களை நடத்தினதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya ரபல காதடப ஷதடபலபோ துடப ரகாதடம ஷதனம ரகாதடபலபோ. இயேசு கிறிஸ்து தீமை செய்யாத நல்ல ஒரு தகப்பன். அவர் ஒரு தீமையும் செய்யவே மாட்டார். அவர் செய்ததெல்லாம் நன்மைக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஒருவேளை கஷ்டத்தை நீங்க பார்த்திருக்கலாம், துன்பத்தை பார்த்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கே தகப்பனே. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்கேப்பா. ஓ என்னை பலப்படுத்தினது நீரே, உமக்கு நன்றி. எனக்கு தைரியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசு கிறிஸ்து இதற்காகத்தான் அடிக்கப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே தொங்கினார். நாம் வெற்றி சிறக்க அவர் அடிக்கப்பட்டார். நீங்க வாழ்வதற்காக அவர் நொறுக்கப்பட்டார். கண்ணீரை துடைக்கிற நல்ல ஒரு தகப்பன் நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். உங்களுடைய வேதனையை மாற்றுகிற தகப்பன் இறங்கி இருக்கிறார். ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற தகப்பன் இறங்கி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இனி நீங்க தீமையை பார்க்க மாட்டீங்க. இனி நீங்க தீங்க பார்க்க மாட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம். ராபா சதா டபா ரகாதா டபா டபா. கரங்களை உயர்த்தி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, மறுபடியும் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆண்டவரை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நீர் அனுமதிக்கிறோம் அது எல்லாமே நன்மைக்காகப்பா. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காகப்பா. காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவோமா? உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகலப்பா. சேர்ந்து உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் சகலத்தையும்
உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. சொல்லுவோம், சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னது கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னது கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அப்படியே அசைத்து, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் சத்தமாய் உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உம்மால் கூடாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை தகப்பனே. நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ராதா டாபா ஷகாதா நாம லகாதா டாபலபு துடாபா ராதா நாம ஷகாதி டிபி கபலபு. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை பலவீனத்தோடு போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்காக தேவன் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு பார்த்த எகிப்தியனை நீங்க இனிமேலும் பார்க்கவே மாட்டீங்க. பிசாசு சொல்லுவான், எல்லாம் முடிஞ்சது, நீ தோத்து போயிட்ட. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்பதாக நான் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறேன். ஓ, உனக்கு மகுடத்தை சுட்ட போகிற நாட்கள் இனிதான்ப்பா. இனிதான் நீ ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போற. இனிதான் நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க போற. இந்த எரிகோ எம்மாத்திரம், இதெல்லாம் தகுடுபடியாகி போகும். நீ கானானுக்குள்ள பிரவேசிப்ப. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் விலகிறது, போராட்டங்கள் விலகிறது, பாடுகள் விலகிறது. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நல்லா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, ஒரு ஜெயம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். ராபா ராகாதா டாபா ஷதா டாபா ராகாதா டாபலபு துடாபா ராகாதா நாம ஷதா டாபலபு. எல்லாவித தற்கொலையின் எண்ணத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த இடத்துல ஒருவேளை நான் பல முறை தற்கொலை செய்யலான்னு நான் நினைச்சிருக்கிறேன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய நிலைமையை மாற்ற போகிறார். ஒரு தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. உங்களுக்கு முன்பதாக பல வருடங்களை தேவன் வைத்திருக்கிறார். பல நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான நாட்களை தேவன் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி சோர்வுகள் மறைகிறது, தோல்விகள் மறைகிறது, போராட்டங்கள் மறைகிறது, பாடுகள் மறைகிறது, பாவத்தில் விழச் செய்த சத்ருவின் கிரியைகள் மறைகிறது, இருளின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். இனி உங்களுக்கு தோல்வி இல்லை. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும்
ராஜமுடியுமாய் இருக்கிறாய். தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிறாய். அவருடைய கரத்தில் இருக்கிறாய். அதிசயமான கரத்தில் இருக்கிறாய். அற்புதமான கரத்துக்குள் நீ இருக்கிறாய். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சேர்ந்து சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பதாக வழி திறந்திருக்கிறது. இயேசுவே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அநேகருக்கு ஜீவன் இல்லை, அநேகருக்கு இந்த சத்தியம் இல்லை, வேதம் இல்லை, அநேகருக்கு வழி இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் வழியா இருக்கிறார். அவர் எப்படின்னா எந்தெந்த இடம்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வழியை திறப்பார். செங்கடல் அடைச்சிருந்தது. இஸ்ரவேலர் திரும்பி பார்க்கறாங்க, பார்வோனுடைய சேனை எங்கேயுமே வழி இல்லைன்னு நினைக்கும் போது செங்கடலே ரெண்டா பிளக்குது. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர். உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு வழி இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழக்கூடிய வழியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த வழி யாருன்னா இயேசு தான் அந்த வழி. ஆமென். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். நல்லா கைத்தட்டி இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 நல்லா கைத்தட்டி. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். எஸ். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார். சேர்ந்து சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். ஓ, மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். சொல்லுவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே ஒளி, நித்தியம், தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக்க கொண்டார், என் நண்பனாக வந்தார்,
சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது. அதில் இருந்து தப்பிக்கிறதுனா பெரிய விஷயம். என்னை 108 கொண்டு போய் ஐசியூவில் பெரியாஸ்திரியில் 2-3 நாள் வச்சுருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை மட்டும் தான் சொன்னேன், ஏசப்பா நான் ஜீவனோடு இருந்தால் சர்ச்சில் நான் போய் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இது மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆனால் அவங்க எனக்கு அந்த ஆக்சிஜன் மட்டும்தான் கொடுத்தாங்க, வேறு எந்த வைத்தியம் செய்யலை. நான் வந்துட்டேன். 3 நாள் இருந்துட்டு என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்தா இந்த சைடு ஒரு பாடி அவுட் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த சைடு ஒரு பாடி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது எனக்கே தெரியாது. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பாடி போயிட்டே இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கர்த்தருக்கு நன்றி. நேற்றைய தினத்தில் என் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். எப்படி ஏசப்பா நான் நாளைக்கு திருவிருந்துக்கு போகிறது, பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி சொல்லி நைட்டில் ஜெபம் பண்ணேன். நைட்டு மட்டும் மாத்திரை கொடுத்து நான் படுக்க வைப்பேன். ஏசப்பா நான் காலையில் மாத்திரையே கொடுக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன், பிள்ளைக்கு இப்போ ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகணும்னு ஏசப்பாட்ட கேட்டேன். நேற்று காய்ச்சலும் இருந்துச்சு, வாந்தி எடுத்தா. கர்த்தர் இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தது நிமித்தமாக பிள்ளைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதம் போன மாதம் கட்டோடைக்கிற ஜபத்துக்கு என் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் பாஸ்டர்கிட்ட நாங்கள் இந்த குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணவே இல்லை. நாங்கள் எண்ணி முடியாத அதிசயத்தை நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இவர் அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை. நாங்கள் நினைச்சதுக்கு மேலாக ஆண்டவர் ஊழிக்காரங்க மூலிமா தலையில் கை வச்சானே உனக்கு பிள்ளை பாக்கிய பெருமா என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தாரு. நாங்கள் சமாதானத்தோடு போனோம். இப்போ நேற்று டாக்டர் இடத்துல போகும்பொழுது 1.5 மாதமாக இருக்குதுன்னு, கன்சீவாக இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னாங்க. புராண கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளையும் இந்த வேளையில் நாங்கள் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கோம். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடரோத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். 35வது வசனம் அடுத்தது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தளித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 36வது வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர், இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜெபாலய தலைவன், எவிரிவனுடைய மகன், இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கிறார். அவளுக்கு பல வைத்தியர்களை பார்த்தாச்சான், அவளுக்கு சுகம் கிடைக்கல, மரண அவஸ்தையில் இருக்கிறா. அதாவது வியாதினா சாக போகிற அந்த நிலைமையில் இருக்கிறா, மரணத்தை எட்டுகிற அந்த நிலைமையில் இருக்கிறா. இப்போது
எவீருக்கு தெரிஞ்சிருச்சு இது யாராலையும் குணப்படுத்த முடியாது, இயேசு வந்துட்டா அவர் என் பிள்ளை மேலே கையை வச்சுட்டா என் பிள்ளை சுகமாயிருவா அப்படின்னு அவர் விசுவாசித்து இயேசு இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறார். போய் ஆண்டவரை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே என் மரண அவஸ்திப்படுகிறா, உம்முடைய கையை வந்து வைங்க, அவள் சுகமடைஞ்சிருவா, அவள் விடுதலை ஆயிடுவா, வாங்கன்னு கூப்பிட்றா. ஆனால் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தாமதமாகுது. அவர் எவீருனுடைய வீட்டுக்கு வரலான்னு திரும்பும்போது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிறாங்க. நடுவில் ஒரு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதத்தை பெறுகிறாள். உடனே இயேசு திரும்பி, யார் என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யார் என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது? அவ தனக்கு விடுதலையை பெற்றதை தான் சுகமானதை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறா. ஆண்டவர் இந்த கான்வர்சேஷன்லாம் போகுது, பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து எவருக்கிட்ட சொல்றான், இனி போதகர் வர வேண்டாம், தாமதம் ஆயிடுச்சு, பிள்ளை மரிச்சு போயிட்டா, இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ ஆண்டவர் திரும்புகிறார், இந்த அற்புதமெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி எவீரை பார்க்குறாரு. எவீரு சோகத்தோடு ஆண்டவரை பார்க்குறார். என்ன செய்ய, கூட்டிகிட்டு போகவா வேண்டாமா, பிள்ளை மரிச்சிட்டாலே. ஆண்டவர் எவீரினுடைய முகத்தை பார்த்ததும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஏதோ ஒரு செய்தி, துக்க செய்தியை எவீரு கேட்டுட்டாரு, அவர் கலக்கமாக இருக்கிறாரு, முகத்தில் ஒரு பயமாக இருக்குது. உடனே ஆண்டவர் எவீருவை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசிக்க முடியாத ஒரு தருணம், மரிச்சு போயிட்டான்கிற செய்தி கேட்டதுக்கு பிறகு அதை எவீருடைய காதுகள் கேட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவீருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் பாட்டுக்கு எவீருனுடைய வீட்டுக்கு நேராக நடந்து வர்றார். நேராக வந்தால் அங்கே பலர் புலம்புறாங்க, அழுகிறாங்க, எல்லா ஜனங்களும் அழுதுட்டுருக்குறாங்க. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அவ வந்து தூங்கிட்டு இருக்கிறா, நித்திரையாக இருக்கிறா அப்படின்னு. ஜனங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரிச்சு போன குழந்தைய நித்திரையாக இருக்கிறான்னு, இவர் யார், இவர் வந்து என்ன உயிரோடவா எழுப்ப போகிறாரு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நகைக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க. ஆண்டவர் அவங்களையெல்லாம் வெளியே போக சொல்லிட்டு உள்ளே போய் தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சிறு பெண் எழுந்து உட்கார்ந்து அவள் நடக்க ஆரம்பித்தா. அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக எவீருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் இன்னைக்கு செய்தியாக கொடுக்க போகிறேன். எவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 36வது வசனத்தில், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கும் இதே வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிருங்க. ஒருவேளை பல காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து வந்திருக்கலாம், தோல்வியை குறித்து நீங்கள் பயந்து வந்திருக்கலாம். நான் தோற்று போயிட்டேனே, நான் முயற்சி செஞ்சேன், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்குது, இப்போ எனக்கு மிஞ்சினது பயம் மட்டும்தான், நான் இப்போ எதையுமே செய்ய விருப்பம் இல்லை, எதையுமே முன்னாடி துணிகரமாக செய்யவோ பழைய மாதிரி எனக்கு பலனோ எதுவுமே இல்லை, எனக்கு இருக்கிறது பயம்தான் இப்போ இருக்குது. எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, பிள்ளைங்களை நல்ல காலேஜில் சேர்த்துறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எதை செய்யவும் எனக்கு பயமாக இருக்குது என்ற ஒரு பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை மரணத்தில் யாராவது வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு வீட்டில் யாராவது முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்கள் பொண்ணுக்கு 5 மாதம்தான், உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம்தான் டைம் கொடுத்துருக்கலாம். ஒரு பயத்தோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு நேராக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தையை இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் மட்டும்தான் சில சூழ்நிலையிலாம் மனிதர்களால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிற பணமோ எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யாது. இயேசு மட்டும் உங்கள் கூட இருப்பார், அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. கடந்து வந்த பாதையில் நீ தோல்வியை சந்திச்சிருக்கலாம், இனி நீ தோற்று போக மாட்ட.
ஒருவேளை இப்போ நீ ஒரு மாதிரி கஷ்டத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளாக நீ நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. தாவீது சொல்கிறார், சங்கீதம் 23வது சங்கீதம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறீங்கப்பா. இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம கூட வருவார். எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இத்தினூண்டு வருமானம் இருக்கா, நான் எனக்கு தரிசனம் பெருசாக இருக்கே, திட்டம் பெருசாக இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழகாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பயத்தை அவர் நீக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பயமும் விசுவாசமும் எதிர்ச்சொற்கள் மாறி, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அவனுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் விசுவாசிக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள பயம் இல்லை. பயப்படுறவன் விசுவாசிக்க மாட்டான், விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். இந்த பயம் என்ன பண்ணுன்னா பலவீனப்படுத்தும், விசுவாசம் பலனுள்ளவனாய் மாற்றும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, என்னங்க உங்களுக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு, சுகர், பிபி எல்லாமே இருக்குது, இனி நீங்கள் ஓடக்கூடாது, இனி நீங்கள் நடக்கக்கூடாது, இனி நீங்கள் அங்கே போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. பயப்படுறவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் இனி இது செய்ய மாட்டேன், நான் இனி அங்கே ஓட மாட்டேன், நான் இப்போ பழைய மாதிரி என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தன்னை பலவீனப்படுத்தி கொள்வான். பயப்படுறவன் மேலும் மேலும் எனக்கு வயசாயிருச்சு, என்னால் முடியாது, எனக்கு பலவீனம்தான் அப்படின்னு தன்னை பலவீனப்படுத்தி கொள்வான். விசுவாசிக்கிறவன் சுகர் இருந்தால் என்ன, பிபி இருந்தால் என்ன, எனக்கு இன்னும் பலன் இருக்கு, விசுவாசத்தில் அதையெல்லாம் நினைக்கவே மாட்டான். எப்பவும் போல் அவன் செயல்படுவான், எப்பவும் போல் ஓடுவான். விசுவாசம் பலனுள்ளவனாய் மாற்றும். டாக்டர்ஸ் பல காரியத்தை சொல்லியிருக்கலாம், கேன்சர் வியாதி இருக்குமா, நீ அது விசுவாசிக்கிறான், அதெல்லாம் எனக்கு இல்லை, அதுதான் விசுவாசம். எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு நல்ல பலன். ஒருவேளை பலவீனம் இருந்தாலுமே விசுவாசிக்கணும், நான் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறேன், எனக்கு நல்ல பலத்தோடு தான் இருக்கிறேன். இது விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் இல்லாமல் அற்புதம் இல்லை, விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். பயம் ஒரே இடத்துல இருக்க பண்ணும், அப்படியே ஒரே இடத்துல இருக்கும். விசுவாசம் தான் நதியை போல உங்களை ஓட பண்ணும். விசுவாசம் இல்லை, பயம் அப்படியே ஒரே இடத்துலையே குன்றி தேங்கி இருக்க பண்ணும். விசுவாசம் அப்படியே நல்லா உற்சாகத்தை கொடுக்கும், அது ஓட பண்ணும். பொண்ணுக்கு திருமண காரியங்கள் இருக்குது அப்படின்னா, ஐயோ ஏற்ற வயதாயிருச்சு, எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்க, பணம் வரட்டும், பணம் வந்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு திருமண காரியத்தை வைக்கிறேன் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டால் பார்த்தீங்கன்னா பணம் வரவே வராது. பொண்ணுக்கும் 40 வயசு ஆயிரும், 50 வயசே ஆயிரும், ஒரு நாள் திருமணமும் நடக்காது. விசுவாசிக்கிறவன் பணம் இருக்கோ இல்லையோ தைரியமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஆண்டவர் நடத்துவார். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் கடக்க பண்ணுவார், தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் பொண்ணுக்கு ஏற்ற காலம் வந்துருச்சு, என் பையனுக்கு ஏற்ற டைம் வந்துருச்சு, அவனுக்கு நான் விசுவாசத்தில் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன், என் மகளுக்கு விசுவாசத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் செயல்படுத்தும், அது ஓட பண்ணும், ஒரே இடத்துல நிற்காது. பயப்படுறவங்க தான் பரவாயில்ல வரட்டும், அந்த காரியம்லாம் நடக்கட்டும், அது சரியாகட்டும், இது சரியாகட்டும், இதெல்லாம் சரிபட்டு வந்ததுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கட்டும்னு எதுவுமே நடத்தாமல் அப்படியே நிற்பாங்க. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது, எந்த ஒரு செழிப்புக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவங்க அடுத்து 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 அடுத்ததுன்னு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்துட்டே இருப்பாங்க. விசுவாசம் கானானுக்குள்ள பிரவேசிக்க வைக்கும், விசுவாசம் எரிகோவை தகர்க்கும், விசுவாசம் மலைகளை தகர்க்கும், விசுவாசம் உங்களை ஃபார்வர்டு முன்னாடி கொண்டு போகும். விசுவாசம் தான் உங்களை முன்னாடி கொண்டு போகும். விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல தான் இருக்க முடியும், அது புஷ் பண்ணாது, உங்களை முன்னாடி கொண்டு போகாது.
ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது, ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, ஒரு புதிய திட்டத்தை பண்ண முடியாது. பயம் அது உங்களை அப்படியே ஒரு குட்டையில் எப்படி ஒரு தண்ணி அப்படியே தேங்கி நின்று கடைசியில் அது மேலே அழுக்கு அந்த தண்ணி நார ஆரம்பிச்சிடும். ஓடுற தண்ணி பாருங்க, அது போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். பயப்படுறவன் நார ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கை அப்படியே தேங்கி நின்று யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓடுகிறவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது, பயம் சுருக்கத்தை கொண்டு வரும், விசுவாசம் பெருக்கத்தை கொண்டு வரும். பயப்படுறவங்க குறுகி போவாங்க, விசுவாசிக்கிறவங்க பெருகுவாங்க. ஆண்டவர் 3 நபருக்கு ஒருத்தன் கையில் 1 தாலந்தை கொடுத்தார், ஒருத்தன் கையில் 2 தாலந்தை கொடுத்தார், ஒருத்தன் கையில் 5 தாலந்தை கொடுக்கிறார். இந்த 5 தாலந்து வாங்கினவன் எஜமான் திரும்ப வருவார், இந்த 5 தாலந்தை நான் பிரயோஜனப்படுத்தணும்னு விசுவாசத்தில் என்ன பண்ணுறான், வியாபாரத்தில் அதை விதைக்கிறான். வியாபாரத்தில் விதைச்சவன் அதை 5 தாலந்தா 10 தாலந்தாய் மாற்றி எஜமான் கையில் கொடுக்குறான். 2 தாலந்து வாங்கினவனும் இதே போல அவன் விதைச்சு 2 தாலந்தா 4 தாலந்தாய் ஆக்கி எஜமான் கையில் கொடுக்குறார். ஆனால் இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான்னா, இந்த 1 தாலந்தை நான் காப்பாற்றிக்கணும். எஜமான் கேட்பார், இந்த 1 தாலந்து இல்லாமல் நான் அவரை பார்க்கக்கூடாது, எனக்கு இருக்கிறத காப்பாற்றிக்கணும்னு நினச்சி அந்த 1 தாலந்தை புதைச்சி வைக்கிறான். எஜமான் வந்தார், அந்த 1 தாலந்தை எடுத்து கொடுத்தார். எஜமான் அவனை பார்த்து, சோம்பேறி ஊழியக்காரனே, உடனே நான் அக்கினியில் தள்ளுவேன்னு அவனை அக்கினியில் தள்ளினார். அப்போது பாருங்க, இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். பயம் என்னத்தை கொண்டு வரும்னா, எனக்கு இருக்கு, இதை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா போதும்னு அவங்கள ஒரு புதிய காரியத்தை செய்ய விடாமல் சுருக்குது. இருக்கிறத எத்தனை நாள் காப்பாற்ற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதும் போயிட்டே தான் இருக்கும். இருக்கிறத காப்பாற்றணும்னு நினச்சா இருக்கிறதும் போயிடும். இருக்கிறத வச்சு நான் பெருக்கத்தை பார்க்கணும்னு விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பா. பெருக்கத்தை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், வாலிபர்களையும் பார்த்து சொல்கிறேன். கையில் என்ன இருக்கோ அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்துங்க, தரிசனத்துக்காக பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பெருகுவான், விசுவாசிக்காதவன் சுருகுவான். பயப்படுகிறவன் இருக்கிறத காப்பாற்றுவான், விசுவாசிக்கிறவன் இருக்கிறத பெருக்குவான். பயப்படுறவன் பிசாசுக்கு பிரியமானவன். பயப்படுறவன் யார் பயப்படுறானோ அவனை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். விசுவாசத்தில் ஓடுறவன், விசுவாசத்தில் நடக்கிறவன், விசுவாசத்தில் பேசுகிறவன், விசுவாசத்தில் தரிசனங்களை பார்க்குறவன், எதிர்காலத்தை பார்க்குறவனை ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் இவன் தான் சொல்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாம் கிட்ட சொத்து இல்லை, எதுவும் இல்லை. அவன் வெறும் கையா அவனை அழைச்சாரு. அவனை அழைச்ச ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கானான் தேசத்துக்குள்ளே நடத்துவேன்ப்பா. விசுவாசத்தில் நடந்து வந்தார். விசுவாசத்தில் 99 வயது ஆபிரகாம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். விசுவாசித்தார் ஆபிரகாம், விசுவாசத்தில் செயல்பட்டார். ஆபிரகாம் 99 வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் 99 வயதான போதும் சாராள் 75 வயதான போதும் சாராளுடைய கற்பம் செத்ததை ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான். விசுவாசம் செயல்படுத்தினது. விசுவாசம் ஒரு அழகான ஒரு சந்ததியை கொண்டு வந்தது. அப்போ விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் பிரியப்படுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் பாருங்க, இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வருகிறத கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகம் அடைவேன்னு விசுவாசிச்சா. விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். இங்கே எவரும் விசுவாசிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்து அவருடைய கையை என் பிள்ளை மேலே வச்சா அவ எந்திரிச்சு நடந்து அவ சுகமடைவான்னு விசுவாசிச்சா. எவ்விரு விசுவாசித்ததுனால இந்த அற்புதம் நடந்தது. விசுவாசித்தா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவன் தோத்து போக மாட்டான். பயப்படுறவன் தோத்து போவான். விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு முன்பதாக தடைகள் ஆட்டோமேட்டிக்கா
அது விலகி போகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகணும். ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். விசுவாசம் அது தடைகளை உடைத்து அது வழிகளை திறக்கும். 3 விதமான சூழ்நிலையை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதாவது எந்தெந்த சூழ்நிலை நம்மை பயத்தில் கொண்டு வரும், எதெல்லாம் நம்மளை பயத்துக்குள்ளாகும். முதலாவது மரண அவஸ்தி. இங்கே எவீரு சொல்லுகிறார் 23வது வசனம், மார்க் 5:23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மரண அவஸ்தி ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் கெட்டு போகிற நேரம் எப்பன்னா ஆபத்தான நிலை தான். மரண அவஸ்தியில் இருக்கும்போது தான் அநேகர் பின்வாங்கி போவாங்க. அநேகர் ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, மரண அவஸ்தியில் இருக்குதே, அது ஒரு கலக்கத்தை கொண்டு வரும், ஒரு பயத்தை கொண்டு வரும். மரணம் அவஸ்தி, அந்த எண்டு டேஞ்சரஸ் ஜோன் வந்து ஒரு பயத்தை கொண்டு வரும். யாராவது உறவினர்களோ சொந்தக்காரங்களோ குடும்பத்தினரோ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக பயம் காணப்படும். ஐயோ எப்போ என்ன சம்பவிக்கும்னு தெரியலையே, எப்போ வேணாலும் என்னன்னாலும் நடக்கலாம். எங்கேயும் போக மாட்டாங்க, வெளியே கூட போக மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. எப்போ என்ன நடக்கும்னு தெரியலன்னு மரண அவஸ்தி ஒரு பயத்தை கொண்டு வரும். எவீரு அந்த ஒரு மரண பயத்தில் தான் ஓடி வரார். ஆண்டவரே உம்முடைய கை என் பிள்ளை மேலே வச்சு அவ சுகமாவாப்பா. அப்போது இந்த மரண பயத்திலிருந்து எப்படி விடுதலையை தேவன் கட்டளையிட்டார்னா, எவீரு வந்து விசுவாசித்தார். என்ன விசுவாசித்தார்? நீங்கள் கையை வச்சா சுகமடைவா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவன் மேல் என் கையை வைத்தும் அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவரை வேண்டிக் கொண்டான். இப்போது மரண அவஸ்தைப்படும்போது ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவர் தான் வழிங்கிறத அறிந்து கொண்டான். ஆண்டவரை தவிர நான் நினைக்கிறேன் எவ்வளவு பல வழிகளை தேடி இருப்பார், பல மருத்துவர்களை தேடி இருப்பார், எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. ஆனால் கடைசியாக அவர் யோசித்திருப்பார், இயேசு வராரு, இயேசு வந்துட்டா என் பிள்ளை சுகமாயிருவா. அப்போது வேற ஒரு வழி இருக்கா, இந்த மரண அவஸ்தையிலிருந்து விடுதலையாக வேற ஒரு வழி இருக்கானா? வேற வழி இல்லை. இயேசு ஒருவர் தான் வழி. உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம், ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, வேற ஒரு வழி இருக்கா? இயேசு தான் வழி. இயேசு நிச்சயம் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்க போகிறது. உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறார், எசேக்கியா ராஜாவே, உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு மரணம் வரப்போகுது. எசேக்கியா உடனே செவுறு புறமாய் திரும்பி அழுது புலம்பினார். ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சார். அவர் அழுது புலம்பினார். பெரிய ராஜா, மரணம் வருது அப்படின்னு எத்தனையோ வைத்தியர்களை தேடி போயிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணலாம், எதுவும் பண்ணலை. எசேக்கியா ராஜா நேராக செவுறு பக்கமாக திரும்பி ஆண்டவரை பிடிச்சார். உடனே சொல்லிட்டு போன ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்கிறார், ஆண்டவர் உமக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பாதம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆண்டவருடைய சமூகம் நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். வேற எந்த ஒரு வழியும் இல்லை, இயேசு தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரை நீங்கள் பிடிக்கும்போது மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். 2வது ஒரு காரணம், எது பயத்தை கொண்டு வரும்னா, தாமதங்கள் பயத்தை கொண்டு வரும். இங்கே எவீரு ஆண்டவரை கூப்பிடுறார். ஆண்டவரும் திரும்பி எவீரினுடைய வீட்டுக்கு தான் போக முயற்சி செய்கிறார். ஆனால் திரளான ஜனங்கள் பயங்கரமாக நெருக்கிறாங்க.
இயேசு கிறிஸ்துவை போட்டு திரளான ஜனங்கள் நெருக்கிறாங்க. அவர்னால போகவே முடியல, தாமதமாகுது. தாமதமானதும் அங்கே ஒரு செய்தி வருது, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அந்த தாமத நேரத்தில் ஆண்டவர் பல அற்புதத்தை செஞ்சிட்டு இருக்கிறார் ஜனங்கள் மத்தியில். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, நீ போ, தைரியமாக போன்னு பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு கெட்ட செய்தி, இனி போதகர் வர வேண்டாம், பொண்ணு மறிச்சிட்டா. எவிரனுடைய முகம் சுருங்கிருச்சு. இந்த சுருங்கினதுக்கு காரணம் தாமதம். எவிருக்கு ஒரு பயம், திகில் மூண்டது. அது வரைக்கும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் வந்துருவார், என் பொண்ணு இப்போ எந்திரிச்சிருவா, அவருடைய கையை வச்சுட்டா என் பொண்ணு எந்திரிச்சிருவான்னு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் இப்போ தாமதித்ததுனால, ஒரு கெட்ட செய்தி கேட்டதுனால எவிரனுடைய முகம் சுருங்க ஆரம்பித்தது. அவன் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவிரு ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசல. ஆண்டவர் தான் பேசுகிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, வா என் கூட நட, நான் உன் கூட வரேன் அப்படின்னு தைரியப்படுத்தி அவனை ஆண்டவர் தான் புஷ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறார். எவிருக்கு ஒரு பயம் வந்தது. இன்னைக்கு அநேக நேரத்தில் தாமதம் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. சில நேரத்தில் பல வருடங்கள் வியாதி, 10 வருஷம் வியாதியாக இருக்கிறோம், எத்தனையோ ஜபங்கள் செஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் இன்னும் அற்புதம் இல்லையே, நடக்கலையே. இந்த தாமதங்கள் விசுவாசத்தை குறைக்கும், பயத்தை இன்க்ரீஸ் பண்ணும். தாமதம், ஒரு எதிர்பார்த்த காரியம் நடக்கல அப்படின்னா விசுவாசம் குறைஞ்சிரும், பயம் இன்க்ரீஸ் ஆயிரும். நான் நினச்சது நடக்காமல் போயிடுச்சே. இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், அற்புதம் உங்களுக்கு தாமதமாய் நடந்திருக்கலாம். 10 வருஷமாக ஜெபிக்கிறேன், குழந்தை இல்லை. ஆண்டவர் ஆனால் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உனக்கு குழந்தைய தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நானும் ஜெபிச்சிட்ருக்கிறேன், இந்த வார்த்தைகள் இன்னும் நடக்கலையே, நான் எதை நம்புறதுன்னு தெரியலை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். வியாதியோடு இருக்கிறோம், 6 வருஷம் 7 வருஷம் இந்த வியாதியை கடந்தாச்சு, ஆனால் இன்னும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கலை. மலைகள் நகரில் எனக்கு குடும்பத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு செழிப்பு வரல என்ற ஒரு கவலையோடு தாமதத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். தாமதம் அது விசுவாசத்தை குறைக்கும். வேதத்தில் அநேக இடத்துல தாமதங்கள். மோசே மலைக்கு போயிட்டார், சீனாய் மலைக்கு போயிட்டு அவர் இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே ஆரோன்னு ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, இனி மோசே வரமாட்டார், அவர் மரிச்சிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, இனி மோசே வரமாட்டாருன்னு சொல்லி கன்றுக்குட்டியை, எல்லாருடைய நகையெல்லாம் கழட்டி அதை தீல போட்டு கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க. கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, தாமதம் விக்கிரகங்களை பெருசாக்கிறது. இன்னைக்கு சில அற்புதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிச்சிருக்கலாம். அது விசுவாசத்தை குறைச்சி விக்கிரகத்தை பெருசாக்கி இருக்கலாம். அற்புதம் தாமதிச்சதுனால ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி தான் பலி செலுத்தணும் யுத்தத்துக்கு முன்னாடி. ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு சவுலே பலி செலுத்துகிறார். பலி செலுத்தினதும் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயோ ராஜா, நீர் பலி செலுத்தக்கூடாது, ராஜாவாக இருக்கிறீர், நீர் பலி செலுத்தக்கூடாது, நான் தான் பலி செலுத்தணும். நீர் ஆண்டவருடைய கட்டளையை மீறினதுனால உம்முடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் பிடுங்குறாரு. இவனால் வெயிட் பண்ண முடியல, சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, அவசரப்பட்டார். அதனால நடந்தது என்ன, அந்த ராஜ்யபாரமே ஆண்டவர் முதலாய் பார்த்து இஸ்ரவேலே சவால் விடுறாரு. சவுளை போல வளர்த்தியானவன் யார் இருக்கிறா, அவனை பாரு அப்படின்னு சவால் விட்டு அவனை அபிஷேகம் பண்ணினவன் இப்போ தடுமாறுறான். அவனால் தாமதத்தை தாங்க முடியல, அதனால அவனுடைய ராஜ்யபாரத்தையே அவன் இழந்து போனான். மோசே தாமதித்ததுனால ஒரு பெரிய கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்டது. லாசரு மரித்த போது இயேசு கிறிஸ்து தாமதித்து வருகிறார், அவர் 4 நாள் கழித்து வருகிறார். மார்த்தாலும் மரியாலும், நீர் இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே, நீர் தாமதமாய் வந்ததுனால தான் அவர் இப்போ கல்லறையில் இருக்கிறார் அப்படின்னு அவரை பார்த்து அழுகிறாங்க. ஆண்டவர் தாமதமாக வந்தாலும் அவர்
அற்புதத்தை சரியான நேரத்தில் செய்வார். ஒருவேளை சில காரியங்கள் உங்களுடைய பார்வைக்கு தாமதமாயிருக்கலாம். காணா ஒரு கல்யாணத்தில் ரசம் தீந்துருச்சு. மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரல. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரசம் முழுவதும் தீர்ந்த உடனேயும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவருக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கரெக்டான டைமை வைத்திருக்கிறார். ஏற்ற டைம், ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் வரலையே, ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். இன்னும் திருமண காரியம் நடக்கலையே, ஏற்ற நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கானதை நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தோடு நிலைச்சிருந்தா ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசத்தை இழந்தாதான் அங்கே கன்றுக்குட்டி வந்துடுது. விசுவாசத்தை இழக்கும் போது தான் அங்கே விக்கிரகம் வந்துடுது. விசுவாசத்தை இழக்கும் போது தான் பயம் அதிகரிச்சிருது. விசுவாசம் குறையும் போது தான் உள்ளம் இருதயம் எல்லாம் கல்லா மாறிடுது. கலப்பையில் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் வழி. இயேசு தான் வழி. அவர் எனக்கு செய்வார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவாருன்னு நம்பி கடைசி வரைக்கும் வந்து பாருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. தாமதமாகலாம், அதிசயம் நடக்கும். தாமதமாகலாம், அவருடைய திட்டம் நிறைவேறும். தாமதமாகலாம், உங்களுடைய பலனோ உங்களுடைய தீர்மானமோ தோத்து போய் அவருடைய திட்டம் அவருடைய தீர்மானம் நிறைவேறும். அதுதான் தாமதம். உங்களை உருவாக்குறதுக்கு தான் தாமதம். உங்களுடைய இருதயம் கரையிறதுக்கு தான் தாமதம். அவருடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு தான் தாமதம். தாமதிச்சாரு. ஆனால் இயேசு போய் அந்த சிறுப்பெண்ணை பார்த்து, தலித்தாகுமே எழுந்திரு. உடனே அந்த சிறுப்பெண் எழுந்திருந்தார். அற்புதம் செய்கிறவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்க போகிறார். அவர் நிறுத்தவே மாட்டார். கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அங்கே எப்படி சூழ்நிலை இருந்ததுன்னா, விசுவாசமே இல்லாத நபர்கள் சூழ்ந்திருந்தாங்களாம். அதாவது எப்போ பயம் உண்டாகும்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள், விசுவாசிக்காத நபர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது பயம் உண்டாகும். ஏதாவது ஒரு ஆபத்தில் போய் சிக்கினது போது, தோல்வியை சந்திக்கும் போது, விசுவாசமே இல்லாத நபர்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது அவங்க சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவரை நம்பினில என்ன நடந்தது, தோத்து போயிட்டேன். ஆண்டவரை நம்பினதில் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாரா, உனக்கு ஒன்றுமே செய்யலையே, இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் நம்மளுடைய தோல்வியெல்லாம் ஆண்டவரை தான் காட்டுவாங்க. நீ தோத்து போனதுக்கு காரணம் அவர் தான். கிறிஸ்தவ கோயிலுக்கு போனதுனால தான் தோத்து போனேன். நம்ம நஷ்டப்படும் போதெல்லாம் டக்குன்னு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளை ஏளனமாக சிரிப்பாங்க. இந்த இடத்துல அப்படி தான் நடந்தது. முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்தபோது சந்தி அடிக்கிற மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டார். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவர் தாமதிச்சதுனால ஒரு ஜனங்கள் சொல்கிறாங்க, இனி போதகர் வர வேண்டாம், அவர்னால இனி எந்த ஒரு அற்புதம் நடக்க போகிறது இல்லை. இது முதல். அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஒரு அற்புதமும் நடக்க போகிறது இல்லை. ரெண்டாவது, அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அழுகிறாங்க. ஐயோ மரிச்சிட்டாலேன்னு அழுது புலம்புறாங்க. மூன்றாவது, அங்கே இருக்கிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளை இன்னும் மரிக்கல, அவன் நித்திரையாக இருக்கிறா. இதை கேட்டதும் ஜனங்கள் எல்லாம் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, இயேசுவை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. நித்திரையாக நாங்கள் தானே போய் பார்த்துட்டு வந்தோம், அவன் செத்து கிடக்கிறத, நித்திரையாக இருக்கிறான்னு இவர் சொல்கிறாரே அப்படின்னு அவரை பார்த்து நகைக்கிறாங்க. அப்போது இந்த மூன்று கூட்டத்தாரும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. முதலாவது, அவ்விசுவாசமாக பேசுகிறவங்க, ஆண்டவரெல்லாம் விசுவாசித்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அவ்விசுவாசமாய் பேசுகிறவங்க, என்னத்தை கண்ட அப்படின்னு பேசுகிறவங்க. ரெண்டாவது, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்காக அழுகிற கூட்டம். அவங்க உங்கள் கூட நின்று அழுவாங்க, ஐயோ உனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ நீ என்னம்மா தப்பு பண்ணுன, நீ நல்லா தானே இது பண்ண ஜெபம் பண்ண, உனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு உங்கள் கூட அழுகிற கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, உங்களை பார்த்து நகைக்கிற கூட்டம். இவனுக்கு இப்படி நடந்துருச்சு பார்த்தியா, மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, நம்மளெல்லாம் விட்டுட்டு அங்கே போனான்ல, அவனுக்கு இப்படி நடந்துருச்சு பார்த்தியா. இந்த கூட்டம் எப்பவும் உங்கள் கூட ட்ராவல் ஆகும். அவ்விசுவாசமாக பேசுகிற கூட்டம், உங்கள் கூட அழுகிற கூட்டம். அழுகிற கூட்டம்னா என்னென்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே விசுவாசம் இல்லை.
நீங்கள் மேலே வருவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் இந்த கஷ்டத்தை தாண்டுவீங்கிற விசுவாசம் இல்லை. ஐயோ உனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு, இப்படி ஒரு கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் நகைக்கிற கூட்டம், உனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு. ஆண்டவர் உடனே என்ன பண்ணினார்னா, அத்தனை கூட்டங்களும் சூழ்ந்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க, நான் உள்ளே போகிறேன்னு அந்த எவீருனுடைய மனைவி மட்டும் கூப்பிட்டு, சீசர்கள் 3 பேர்த்த மட்டும் கூப்பிட்டு உள்ளே போய் தலித்தாகுமே எழுந்துரு அப்படிங்கிற. அப்போது என்ன அப்படின்னா, அநேகரை அவர் விட்டு விளக்குறார். சிரிக்கிறவங்களை, நகைக்கிறவங்களை அவர் விளக்குறார். அவர் வெளியே போக சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறார். இப்போ அநேக நேரத்தில் அற்புதத்தை பார்க்கணுன்னா அவ்விசுவாசமாய் பேசுகிறவங்க கூடயே இருக்கக்கூடாது. உங்கள் கூட நின்று அழுதுகிட்டு இருக்கிறவங்க கூடயே பேச்சையே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து நகைக்கிறவங்க கூடயே இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நீங்கள் பிரவேசிக்கணும். விசுவாசத்தில் நீங்கள் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கணும். விசுவாசத்தில் நீங்கள் பலப்படணும், தைரியப்படணும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் நிச்சயம் இந்த அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு முன்பதாக மலைகள் பெயர்ந்து போகும், உங்களுக்கு முன்பதாக அற்புதங்கள் நடக்கும். இதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 15-16வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கில்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் அவர் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏற்ற சமயத்தில் அவர் சகாயம் செய்வார். உங்களுக்கு ஐயோ தாமதமாயிடுச்சே, ஐயோ தாமதமாய் இல்லை இல்லை இல்லை, ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சகாயம் செய்வார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இந்த இடத்துல ஒருவேளை விசுவாசம் குறுகி பயம் அதிகரித்து நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகணும். பயம் உங்களை பலவீனப்படுத்தும், விசுவாசம் பலனுள்ளவனாய் மாற்றும். பயம் அது பிசாசுக்கு பிரியமானது. விசுவாசிக்கிறவனை கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது தடைகளை தேவன் உடைப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் போது ஒரு புது பலனை தருவார், ஒரு புதிய தரிசனத்தை தருவார். தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் நடக்கும். விசுவாசத்தில் திருமண காரியத்தை நடத்துங்க, விசுவாசத்தில் வீடு கட்ட ஆரம்பிங்க, விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ராபா ஷதாடா பாரா காதாடா பலபு. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு சகாயம் செய்ய ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையை சுமந்தார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராபா ஷதாடா பாரா காதா நாமா லஹாதாடா பலபு லேதே நேமே கபாரா ஹாதாடா பலபு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.